வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான முருகன் தலங்களில் ஒன்றான பழனி முருகன் கோயிலின் தொன்மையான வரலாற்றை காணப்போகிறோம். முருகப்பெருமான் இங்கு எப்படி வந்தார்? பழனி மலையின் சிறப்பு என்ன? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு ஞானப்பழம், அமிர்தப்பழம் வைத்துக்கொண்டு உலகத்தை முழுவதும் சுற்றி முதலில் திரும்பி வந்தவருக்கு நான் இந்த கனியை தருகிறேன் என்று கூறினார். முருகன் உடனே மயில் வாகனத்தில் ஏறி உலகம் முழுவதும் சுற்றிச் சென்றார். ஆனால் விநாயகர் புத்திசாலித்தனமாக, என் பெற்றோர்கள்தான் எனக்கு உலகம் என்று கூறி சிவபார்வதியை சுற்றினார். இதனால் சிவன் அந்த பழத்தை விநாயகருக்கு வழங்கினார். இதைக் கேட்ட முருகப்பெருமான் கோபம் கொண்டு, நான் தேவலோகத்திற்குத் தேவையில்லை என்று கூறி மயிலில் ஏறி தெற்கே பறந்து சென்றார். இறுதியாக பழனி மலைக்குச் சென்று தவம் இருந்து தண்டாயுதபாணியாக தோன்றினார். இதனால்தான் பழனிமலை முருகனின் முக்கிய தலமாக மாறியது. இன்றும் பழனி கோயில் அறுபடை வீடுகளில் முக்கியமானது. இங்கு முருகன் தனது தண்டாயுதபாணி தோற்றத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கோயிலின் மீது 1000 அடிக்கு மேல் உயரமான மலை உள்ளது. பக்தர்கள் கவடி ஏந்தி முருகனை வணங்குவது மிகவும் பிரபலமான வழிபாட்டு முறையாகும். முருகன் இங்கு ஞானப்பழம் நானே என்று கூறி ஞானத்தின் அதீதம் என்று விளங்குகிறார். இதன் காரணமாக மன அமைதி, சிந்தனை மற்றும் ஆன்மீக சக்தி பெருகும் என கூறப்படுகிறது. இங்கு பிரசித்தி பெற்ற தைப்பூசம் மற்றும் கந்தசஷ்டி திருவிழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அலங்கார கவடி, பால்குடம் மற்றும் மந்திரங்களுடன் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அதோடு பழனி கோயிலில் அன்னதானம் தினமும் நடைபெறுகிறது. இது அனைத்து பக்தர்களுக்கும் உணவளிக்கும் புனிதத் தொழிலாக அமைகிறது. இதோ பழனி முருகன் கோயிலின் வரலாறும் மகத்துவமும். முருகன் பக்தர்களுக்கு இங்கு வரும் ஒவ்வொரு தரிசனமும் ஆசீர்வாதமாக அமைகிறது. நீங்கள் ஒரு முறையாவது பழனி மலையை ஏறி முருகனை வணங்கியிருக்கிறீர்களா? கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.